ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொரியன் லைனர்ஸ் 2011 ரிலீஸ் ஆன ஒரு வார் த்ரில்லரான மூவி IMDb ரேட்டிங்ல 6.1 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த மூவி நம்மளுக்கு இப்பதான் ரீசெண்டா தமிழ் டப்போட Amazon Primeல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ மூவியோட ஒரு பேசிக்கான ஸ்டோரி என்னன்னா, கொரியன் லைனர்ஸ் வந்து ரோம் நாட்டுல எடக்கண்டும் பயப்படாத ஒரு வேற லெவல் சோல்ஜரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ இப்படி அவர் அந்த வார்ல சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எதிரிகளுக்கு கொஞ்சம் கூட கருணையே காட்டாம யார் உள்ள வந்தாலும் அடிச்சு நவுத்தி அவங்கள கொலை பண்றதுதான் ஒரு முக்கியமான வேலையாவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பட் இவரோட ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இவருக்கு வந்து பீப்புள் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சுத்தமா வராது. அதே மாதிரி வந்து பீப்புள் மேலேயே இவருக்கு எந்த அக்கறையுமே கிடையாது. இவரோட ஒரே ஒரு மோட்டிவ் என்னன்னா, உள்ள வர எனிமீஸ் அடிச்சு நவுத்தணும், எல்லாரையும் அடிச்சு கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட தான் இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சோ அட்லாஸ்ட் இந்த வார்ல வந்து ரோம் வின் பண்ணக்கு அப்புறம் அங்க இருக்க பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவரை ஒரு பப்ளிக் லீடரா ப்ரோமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. பட் இவரோட ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, இவருக்கு வந்து பாலிடிக்ஸும் பிடிக்காது, அங்க இருக்க மக்களையும் பிடிக்காது அப்படின்ற காரணத்தினால எந்த நாட்டுக்காக சண்டை போட்டாரோ அதே மக்கள் வந்து இவரை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. கூடவே இவரை நம்ம பொலிட்டிக்கல்ல வச்சுக்கிட்டோம்னா டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொலிட்டிக்கல் மெம்பர்ஸும் இவரை பிட்ரே பண்ணி அந்த ஊர்ல இருந்தே பேன் பண்ணி வெளியே துரத்திடுறாங்க. சோ இதுல கடுப்பான நம்ம ஆள் வந்து, உங்களுக்காக சண்டை போட்டு உங்களுக்காக நான் ரத்தம் செஞ்சுனா என்னையே வெளியவாட அனுப்புறீங்க, உங்களுக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எதிரி நாட்டு டெரரிஸ்ட் குரூப்புக்குள்ள ஒரு ஆளா சேர்ந்து பயங்கரமா பிளான் போட்டு இந்த நாட்டை எப்படியே அழிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட திரும்ப ரிவெஞ்ச் எடுக்க வராரு. சோ கேட்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமான கதையா இருக்குல்ல. சோ எந்த நாட்டை காப்பாற்றணும்னு போராடின அவரே வந்து எதிரி கூட சேர்ந்து அதே நாட்டை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரதெல்லாம் கொஞ்சம் கேட்கறதுக்கு ஒரு கிரேசியான ஃபீலிங்காவே தான் இருக்கு. மூவியோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு எமோஷனலான மொமெண்டோட முடிச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. ஓவராலா படத்துக்குள்ள வந்து செம இன்டென்ஸான டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி வந்து ஆக்ஷனுக்கு வந்து பஞ்சமே இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே தரமான ஆக்ஷன் பேக் மூவியாவே இந்த மூவியை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஒரு மாடர்ன் வார் வந்து எந்த மாதிரி ஒரு செட்டப்ல வந்து நகரும், அதுக்கு பின்னாடி இருக்க பொலிட்டிக்கல் சட்டைஸ்லாம் எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்றதையும் இந்த படத்துல ரொம்ப அழகாவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ படத்தோட சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, சில இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோ பேசிங்கான ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நியூடிட்டி அப்படின்றது பெருசா இந்த மூவிக்குள்ள எதுவுமே கிடையாது. சில பல ஆக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் கோயினஸ் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த மூவியை பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த மூவிக்கு 5 out of 3.5 ரேட்டிங் கொடுக்குறேன். உங்களை இன்னொரு வீடியோல வந்து பார்க்குறேன். பை கைஸ்.